தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. அரியலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், பெரம்பலூர், திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என தகவல். கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக கடலூர் மாவட்டத்தில் நாளை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை. மாவட்ட ஆட்சியர் ஆதித்யா அறிவிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட். புதுச்சேரியிலும் நாளை அதி கனமழைக்கான எச்சரிக்கை. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் அறிவுறுத்தல். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக சென்னை எழிலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. 29, 30 இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும், கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஆக ரெட் அலர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் வீடியோ மூலமாக இன்றைக்கி தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். டித்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொண்டு மக்களுக்கு உதவ திமுகவினர் தயாராக இருக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். டித்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக விளக்கம். டெல்டா மக்களை தமிழக அரசு வஞ்சித்து வருகிறதா திமுக அரசு? எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றம் சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என முதலமைச்சர் காட்டம். டித்வா புயல் காரணமாக அரக்கோணத்தில் இருந்து 60 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் புதுச்சேரி விரைந்தனர். புயல் நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுடன் ஆலோசனை. கடல் சீற்றம் காரணமாக செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதி மீனவர்கள் கடந்த 9 நாட்களாக மீன்பிடிக்க செல்லவில்லை. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நாகையில் முகாமிட்டு ஆலோசனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் டித்வா புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள 33 பேர் கொண்ட குழு தயார் நிலை. (2026) தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் விஜய் என செங்கோட்டையன் உறுதி. தூய்மையான நேர்மையான ஆட்சியை விஜய் வழங்குவார் எனவும் கோவை விமான நிலையத்தில் பேட்டி. அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக 2026 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகுவதை மக்களே முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமருவார்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா புகைப்படங்களை பயன்படுத்துவது ஏன் என செங்கோட்டையன் விளக்கம். எம்ஜிஆரின் அன்னாயசம்தான் விஜயின் கொள்கை எனவும் பேட்டி. இப்போது இதில் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று கேட்டார்கள். நான் அப்போது இடத்திலே சொன்னேன், இங்கே ஜனநாயகம் இருக்கிறது. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம்.
என்பதை அவரிடத்தை தெளிவாக சொன்னேன். அது மட்டுமல்ல, இன்று அவருடைய வாகனம் செல்லுகிற போது ஒரு புறத்திலே புரட்சி தலைவர், ஒரு புறத்திலே அண்ணா படமும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. புரட்சி தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணாயிசம் என்றால் என்ன என்று உங்கள் பத்திரிகையாளர் கேட்டார்கள். அப்போது அண்ணாயிசம் என்றால் ஒழுகாத வீடு, கிளியாத உடை, ஆறாசோர் என்று சொன்னார். இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், எல்லோருக்கும் வீடு வேண்டும், பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும், எல்லோரும் 2 சக்கர வாகனத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிதநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். புரட்சி தலைவர் வரையிலும், புரட்சி தலைவர் அம்மா வரையிலும் புனித ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த 2 ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். தவேகாவுக்கு சென்ற செங்கோட்டையன் எங்கிருந்தாலும் வாழ்க என முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பேச்சு. செங்கோட்டையனின் முடிவால் அதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லை என்றும் விளக்கம். செங்கோட்டையன் பொறுத்தவரை நான் பெரிதும் மதிக்கக்கூடியவர். எனவே அவர் ஒரு முடிவெடுத்து தவேகாவில் சேர்ந்திருக்கின்றார். எனவே ஒரு கருத்தாக சொல்ல முடியும், எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. அமித்ஷாவின் கண்ட்ரோலில் இன்றும் இயங்கிக் கொண்டிருப்பவர் செங்கோட்டையன். தவேகாவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு செல்லும் ஸ்லீப்பர் செல்தான் அவர் எனவும் அமைச்சர் ரகுபதி விமர்சனம். செங்கோட்டையன் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன். அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார். ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தவேகாவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்டில் தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் கூட்டணியில் பாமக இடம்பெறும். பாமக தலைவர் அன்புமணி திட்டவட்டம். அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய வழக்கு. வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம். டிட்வா புயல் காரணமாக நாளை நடைபெறவிருந்த தமிழ்நாடு ஊரக திறனாய்வு தேர்வு ஒத்திவைப்பு. டிசம்பர் 6ஆம் தேதிக்கு மாற்றப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. (2026) சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர்களை கண்டறியும் பணியில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் செல்வாக்குடன் திகழும் நிர்வாகிகள் பட்டியலை தயாரிக்க விஜய் ஆணை. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு இடம்பெற்றிருந்த அதிமுக பேனர் மாற்றம். விஜய் படத்துடன் எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களும் அடங்கிய தவேகா பேனரால் அதிமுகவினர் மத்தியில் சலசலப்பு. கோவை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக, திமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம். மெட்ரோ திட்டம் புறக்கணிப்புக்கு திமுகவே காரணம் என அதிமுகவினர் வைத்திருந்த கண்டன பதாகைகளை கிழித்தெறிந்ததால் பரபரப்பு. திருப்பூர் அவிநாசி அருகே சமையலர் மீது நடத்தப்பட்ட தீண்டாமை நிகழ்வில் 6 பேருக்கு தண்டனை. 2018ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா. திரைப்பட நடிகர் சிவகுமாருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கினார் முதலமைச்சர்.
கலை மற்றும் கலைஞனை போற்றுவது அரசின் கடமை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நல்ல படங்கள் என தெரிய வந்தால் அதனை பார்த்து படைப்பாளர்களை பாராட்டுவேன் எனவும் நிகழ்ச்சி. மதுரை வளையங்குளத்தில் கிராமிய பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் வழங்கப்படும். ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கான மானியம் 5 கோடியாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட 4 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மரபு கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வளர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும். இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திறன் மற்றும் கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற 3 கோடி ரூபாய் மானியத் தொகையை 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். திருச்செந்தூர் அருகே மழை நீர் மற்றும் வெள்ள நீரில் மூழ்கிய 50,000க்கும் மேற்பட்ட வாழைகள். ஆபத்தான முறையில் படகில் சென்று வாழைத்தார்களை மீட்டு வரும் விவசாயிகள். ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகை கொள்ளை. 5 தனிப்படைகளை அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா உத்தரவு. கருப்புக்கரசி கண்ணகி வசனத்தை ஆங்கிலத்தில் பேசி நடித்து காட்டிய நடிகை சுஹாசினி. சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. Like the tore my husband away from me. Did you see the travesty of injustice meted out with the Pandian? Hey king, where is your judgment now? Where is your justice? Where is your integrity? Where is your arrogant speech gone? Why do you stand like a statue? Have you not cared? Let the world forget that you were called the great emperor. From today